கூடாது. அப்படி கொடுத்தா செடி இலைகள் மட்டுமே வளர்ந்துட்டு இருக்கும், காய் வராதுங்க. இந்த ஏர் பொட்டேட்டோவுக்கு நல்ல வெயில் தேவைங்க. குறைஞ்சது 5 மணி நேரம் வெயில் படுற இடத்துல வைங்க. இது கொடி வகைன்றதால கண்டிப்பாக பந்தல் போடணுங்க. பந்தல் அங்கொன்னும் இங்கொன்னுமா காய்கள் தொங்குறதை பார்க்கவே ஆசையாக இருக்குங்க. தண்ணி தேங்கி விடக்கூடாது இந்த கொடிக்கு. அதே மாதிரி ரசாயன உரங்களை தவிர்த்து நான் சொன்ன இந்த இயற்கை உரங்களை ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. பூச்சி தொல்லை இதுக்கு ரொம்ப குறைவுதாங்க, அதனால் பயப்படாமல் வளர்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு அன்பும் சரியான இயற்கை உரங்களும் இருந்தால் ஒரு சின்ன இடத்துலையே நம்மளால் எவ்வளோ பெரிய அறுவடையை எடுக்க முடியும்னு நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக ஏர் பொட்டேட்டோ வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேர் பகுதியில் இருக்கிற கிழங்கு தான் திருப்பியும் நம்ம ஏர் பொட்டேட்டோ வளர்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அந்த கிழங்கை நான் தனியாக இப்போ எடுத்து வைக்கிறேன், மறுபடியும் நான் வளர வைக்கிறதுக்காக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காது. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய்.